Hi friends, welcome to Chezhiyan Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ ஒன்னு பார்க்க போறோம். என்ன அதுன்னா மோர் குழம்பு கருணக்கிழங்கு வறுவலுங்க. சோ வாங்க எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல வந்துட்டு ஒரு கடாயில 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை வந்து வதக்கிக்கோங்க அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். ஓகே, வதங்கின பிறகு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசிங்க, ரேஷன் பச்சரிசி தான். இதை வந்து கழுவிட்டு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட இந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம வந்து இது தண்ணியாக கரைச்சி வச்சிடணும். ஓகே, அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றிடுங்க அந்த பவுலில். இது கூட வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா தண்ணி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ எந்த ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா பொரிஞ்சிட்டே வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து காரத்துக்காக. உங்களுக்கு இன்னும் வேணும்னா ஒரு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன தக்காளியும் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணியை வந்துட்டு இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அடுப்பை வந்து லோவில் வச்சுருங்க. ஏன் அப்படின்னா அந்த பபுள்ஸ் வரும்போது கையிலலாம் விழும். ஸோ அதனால தான் வந்து லோவில் வச்சு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்க்க வந்து தண்ணியாக இருக்கிற போல தான் இருக்கும். ஆனால் நம்ம கிளறி விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா திக்னஸ் கொடுத்துரும். ஸோ அந்த பச்சை வாசனையுமே நல்லா போயிடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மோர் குழம்பு. ஓகே, நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். ஸோ அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா கிளறி விடுங்க. ஓகேங்க, நல்லா பபுள்ஸும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நல்லா திக்னஸ் கொடுத்துருச்சு பாருங்கள். ஸோ அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கணும். நான் வந்து 250 ml அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட் பண்ணதுக்கு நம்ம 250 ml தயிர் வந்து ரொம்பவே போதுமானதாக இருக்கும். உப்பு வந்து இன்னமும் கொஞ்சம் சேர்க்குறேன்னா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுவையான மோர் குழம்பு ரெடி. இதுக்கு வந்துட்டு நான் கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு வந்து தோல் நீக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மீடியமில் வைங்க அடுப்பை. அதுக்கப்புறமா நல்லா கொதி வரும் பாருங்கள். இப்போ அப்படியே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த கருணக்கிழங்கு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, அது கூட வந்து ஜீரகத்தூள், இது வந்து காஷ்மீரி சில்லிங்க. கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மீன்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம செய்ய போகிறோம் இப்போது. ஓகே, இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதை ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அந்த கருணக்கிழங்குல ஒட்டுற அளவுக்கு அந்த பதம் இருக்கணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். ஓகே, இப்போ அந்த பேஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆகிட்டே வருது. ஸோ இப்போ வந்து நம்ம கருணக்கிழங்கெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வேண்டாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மோர் குழம்பும் இது கருணக்கிழங்கு தவா ஃப்ரையும் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இதை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சதுனால தவாவில் போட்டு ரொம்ப நேரம் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடலாங்க அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே. ஓகே, உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, இப்போ எல்லாத்துலேயும் நல்லா நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை தடவி விட்டாச்சு. தவாவை சூடு பண்ணிவிட்டு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம திருப்பி போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 2-3 பேட்சஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ நல்லா ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம வந்து திருப்பி போட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், கலர்லாம் செம்மையாக இருக்குது. ஓகே, நல்லா சூப்பராக சூடான சாதத்தில் மோர் குழம்போ இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஓகே, நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது சூப்பரான கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்ததா இதை மறக்காம உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.